ஓகே கொடுத்துட்டுனா பாருங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். நம்ம இன்னைக்கு நாலடியாருடைய 31வது அதிகாரம் இரவச்சம். இரவு அப்படின்னா யாசகம் கேட்கறது. ஒருத்தர் வாசல்ல போய் நிற்பது, கை நீட்டி யாராவது உதவி செய்யுங்க அல்லது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கறது, யாசிப்பது. அதை அதை நினைத்து வரக்கூடிய அச்சம் அப்படிங்கிறதுனால இதற்கு இரவச்சம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. குறள்லயும் இந்த மாதிரியான அதிகாரம் உண்டு. அதுக்கப்புறம் இரவு அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்னொரு பொருளும் இருக்கு, தெரியும். மாலை நேரத்துக்கு பிறகு வரக்கூடிய இரவையும் நம்ம இரவுன்னு தான் சொல்றோம். ஆனா இங்க இரவு அப்படிங்கிறது வந்து இறந்து நிற்றல், ஒருவரிடம் சென்று இறந்து நிற்றல் அப்படிங்கிறத சொல்றது. சரி, அப்படி இரவாதவர்களே இருக்க முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னா இருக்க முடியாது. அப்படி ஒருத்தருமே இல்லை அப்படின்னா, அப்ப யாசகம் கேட்பதற்கோ உதவி கேட்பதற்கோ யாருமே இல்லை அப்படின்னா, அப்ப தர்மம் அறம் இதுக்கெல்லாம் என்ன என்ன மாதிரியான ஒரு பொருள் இருக்க முடியும்? வாங்கிக்கிறவங்க யாருமே இல்லைன்னா கொடுக்கிறவங்களுக்கு எங்க இருந்து பொருள் இருக்க முடியும்? அது அர்த்தமே கிடையாது. அப்படி அப்போ ஒருவனை வள்ளல் என்று சொல்வதற்கோ அவன் தான தர்மங்களில் சிறந்தவன் என்று சொல்வதற்கோ ஒரு பொருளே இல்லாம போயிடும் இல்லையா? கொடுக்கிறவங்க இருந்தா, வாங்கிக்கிறவங்க இருந்தாதான் கொடுக்கிறவங்களுக்கு மரியாதை, அது அழகு, அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். இங்க அதே போல. ஆனால் அப்படி இருப்பவர்கள் இருப்பாங்கதான் உலகத்துல. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியாக உதவி செய்பவர்களும் உதவி வேண்டி நிற்பவர்களும் இரண்டு பேருமே இருப்பாங்கதான். இல்லைன்னா உலகமே நடக்காது. அது ஒரு ஒரு பேலன்சிங்காவே இருக்காது. நம்ம வந்து இதுல பார்க்கலாம். பேர் என்ன, மணிமேகலையில நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆபுத்திரன் கையில வந்து அவனுடைய அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது. அந்த அக்ஷய பாத்திரம் கிடைக்கும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா தான தர்மங்களை செய்யறான், பெரிய புகழ் அவனுக்கு வருது. அப்போ இந்திரன் அங்கிருந்து மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரன் இங்க தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று சொல்லி அங்க நல்ல மழை பொழிய வைத்து எல்லா வளங்களும் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக செய்து விடுறான். செஞ்சிடும் பொழுது அப்ப கேட்கிறவங்களே யாரும் இல்லை. அந்த அமுத சுரபியில இருந்து உணவை வாங்குறதுக்கு யாருமே வரல. அப்போ ஆபுத்திரன் மனம் வெறுத்து போய் கொண்டு போய் அதை கோமுகி பொய்கையில போட்டுட்டு இந்த இந்த அட்சய பாத்திரம் இன்னொரு தக்கவர்களுடைய கைகள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் இறந்து போறான். அதுக்கப்புறம் நீண்ட காலம் கழித்து மணிமேகலுடைய கையில அந்த அட்சய பாத்திரம் கிடைக்கிறது, அந்த அமுத சுரபி கிடைக்கிறது. இது வந்து மணிமேகலுடைய கதையில வர்றது. அப்போ கொடுக்கறவங்க இருந்தாதான், வாங்குறவங்க இருந்தாதான் கொடுக்கறவங்களுக்கு மரியாதை. ஆனால் அந்த கொடுக்கறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. அப்ப வாங்கிக்க போறவங்களும் எந்த மாதிரி யோசிச்சு வாங்கணும் அப்படிங்கறத இதை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் யாசிக்கிறது அல்லது பிச்சை கேட்கறது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப யோசிச்சு தன்னுடைய மானம் எல்லாவற்றையும் அடகு வைத்து விட்டு அல்லது தன்னுடைய நிலைமையெல்லாம் குன்றி போய் தான் கையை குவித்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் அந்த நிலைமையில கூட கொஞ்சம் தன்னுடைய தன்மானத்தோடு நடந்து கொள்ள முடியும். அல்லது கொடுக்கிறவங்க இப்படி இருந்தாங்கன்னா அங்க போய் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியான பாடல்களை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுது. ரொம்ப அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் இருக்கக்கூடிய அதிகாரம். சரி, முதல் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து ஒருத்தர் கொடுத்துதான் ஒருத்தர் வாழணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து ஒரு மீடியம் தான். ஒருத்தர் ஒருத்தர் மூலமா அந்த உதவி நடக்குது அப்படின்னா அதை காலம் இப்படி செய்து வச்சிருக்கிறது, இவர்கள் மூலமாக இது நடக்கிறது, இவங்க இல்லைன்னா இவங்க இல்லாமே போடுவாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அப்போ கொடுக்கறவங்களுக்கு ஏன் அந்த மமதை வரணும்? அந்த மமதை எதுக்கு அவங்களுக்கு வருது? அது வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மமதை அவர்களுக்கு வரக்கூடாது. நான் கொடுக்கறதுனாலதான் இவன் வாழறான் அப்படிங்கிற ஒரு மமதை இருக்கிறவன் கிட்ட போய் இவங்க வாங்கிக்காம இருக்கிறதே நல்லது. ஒரு தெளிந்த அறிவுடையவர்களாக யோசித்தார்கள் என்றால், அதாவது இறப்பவர்கள் யாசிப்பவர்கள் இப்படிப்பட்ட குணமுடையவர்களிடம் சென்று யாசிக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த யாசிப்பு கூடவே ஒரு அவமானமும் வந்துரும் அந்த இடத்துல. நான் கொடுக்கறதால தானே நீ வாழற அப்படிங்கிற அந்த ஒரு மமதியோட தான் அவன் கொடுப்பான். அதை வாங்கிக்கிறதுக்கு வாங்கிக்காமே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய ஒரு இது. இப்போ இது ரெண்டு பேருடைய குணத்தையும் சொல்லுது. அதாவது கொடுக்கறவங்க கிட்ட என்ன ஒரு அடக்கம் இருக்கணும், வாங்கிக்கிறவன் கிட்ட என்ன ஒரு தன்மானம் இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டையும் இந்த பாட்டு பேசுது. ரொம்ப அழகான பாட்டு. நம்மாலே ஆவர் நம்மாலே ஆவர் இந்நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மால் ஆம் ஆக்கம் இலர் என்று தம்மை மருண்ட மனத்தார் பின் செல்பவோ தாமும் தெரிண்ட அறிவினவர். தெரிண்ட அப்படின்னா தெளிந்த அறிவுடையவர்கள். அவங்க இங்க யாசகம் கேட்கதான் போறாங்க, யாசிப்பதற்காகவும் உதவி கேட்பதற்காகவும் தான் போறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு தெளிந்த அறிவு இல்லாம போயிடணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது.
இப்போ நிலைமை இப்போ சரியில்லை, அதனால போய் கேக்குறாங்க, அவ்வளவுதான். எப்பவுமே இப்படிதான் இருக்க போகுது நிலைமைன்னு சொல்ல முடியாது. யாருக்குமே நிலைமை அப்படி இருந்து விட போறது இல்லை. நம்ம முன்னாடியே செல்வம் நிலையாமை எல்லாம் பார்த்தோம். எப்படி இருந்தாலும் மறுசிகை வாங்கி உண்டவர்கள் கூட எந்த நிலைமைக்கு வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற பாடல்கள்லாம் நம்ம படிச்சோம். அப்ப இந்த மாதிரி ஒருவர் வாங்க வருகிறார் என்றால் அந்த வாங்க வருபவர்களுக்கு ஒரு தெளிந்த அறிவு இருக்கணும். அதாவது யாசிப்பவர்களுக்கு அவர்கள் கொஞ்சம் மனது குன்றி போய் தான் யாசிக்கிறதுக்கே போறாங்க, உதவி கேட்பதற்கு போறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு தெளிந்த அறிவோடு தான் அவங்க இதையும் செய்யணும். இந்த மாதிரி யாசிச்சா, இந்த மாதிரி ஒருத்தட்ட போய் கேட்டா அவங்க செய்வாங்க. ஆனா செஞ்சதோட சொல்லி காட்டாமையும் இருப்பாங்க. இந்த சொல்லி காட்டுறது அப்படின்வாங்க. ஒரே ஒரு ரூபா கொடுத்துட்டு அதை சொல்லி 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 வருஷம் முழுக்க சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. அது வாங்காம கொடுக்காம இருந்திருக்கலாம், வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளிடுவாங்க வாங்கினவங்கள. இந்த பாட்டை அதைதான் சொல்லுது. ஆனால் கொடுக்கிறவர்கள் நம்மாலதான் இது நடக்குது, நம்ம கொடுக்கறதுலாம் இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இருமாப்போட அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிறதையும் இந்த பாட்டு அவர்களை நோக்கி பேசுவதாகவும் அமைகிறது. நம்மால் ஆவர் நல்கூர்ந்தார், நம்மாலே ஆவர். நல்கூர்ந்தார்னா வறுமையின் வாய்ப்பட்டவர்கள், இப்பொழுது வறுமையினால் துன்பப்படுபவர்கள் நம்மாலே ஆவார். என்னாலதான் அவனுடைய கஷ்டம் தீரப்போகுது, நான் தான் அவனுக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்காட்டா அவனுக்கு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. எஞ்ஞான்றும் தம்மால் ஆம் ஆக்கர் இளம் என்று. அவர் நம்ம கொடுக்கலன்னா அவர்களுக்கு எந்த விதமான உய்வுமே கிடையாது. தம்மாலே ஆவார் நல்கூர்ந்தார். இந்த வறுமையின் பாடப்பட்டவர்கள் நம்மாலதான் இப்ப பழச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்மால் ஆம் ஆக்கம் இலர் என்று. இப்படி நாம கொடுக்கல அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உலகத்துல, இல்லையா? யார நம்பி யாரும் பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்க, இவர்கள் கொடுக்கலன்னா யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, இவருக்கு இந்த வழி கிடைக்கலன்னா ஏதோ ஒரு வழி கிடைக்கும். அதுதான் உலகத்தினுடைய இயற்கையை ஒழிய என்னாலதான் இந்த காரியம் ஆகுது, என்னாலதான் அவனுக்கு உதவி செஞ்சதுனாலதான் அவன் இப்படி ஆனா அப்படி என்று ஒரு இருமாப்ப மலை என்று தம்மை மருண்ட மனத்தார். மருளுதல் அப்படின்னா மயக்கத்தில் இருக்கிறது. இது ஒரு மயக்கம் தான், இல்லையா? தன்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமா ஒரு மயக்கமான ஒரு மனசுதான் அது. எல்லாமே தன்னாலதான் நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அறிவீனமான ஒரு மனது அது. இந்த உலகத்துல யாரு இருந்தாலும் யாரு இல்லைனாலும் எல்லாம் நடக்கும். அதனால ஏதோ ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க இப்போ கேக்குறாங்க, அவ்வளவுதான். இந்த சூழல் அவர்களுக்கு கேட்கும்படியான நிலைமையை வைத்திருக்கிறது. உங்களிடம் கேட்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். அப்போ அந்த மருண்ட மயக்கமான மனதெல்லாம் தேவையே இல்லை. ஏதோ என் வழியாக இது நடக்க வேண்டும் என்று இருக்கிறது, நான் அதை கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னடக்கத்தோடு கொடுக்கிறவங்களும் அப்படி கொடுக்கணும். இரண்டாவது, பின் செல்பவோ தாமும் தெரிந்த அறிவினவர். என்னதான் யாசகம் கேட்கக்கூடிய உதவி கேட்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் தன்னுடைய அறிவை முற்ற முழுக்க அடகு வைத்து விட வேண்டும் என்கிறதெல்லாம் கிடையாது. அவர்களும் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒரு தெளிந்த மனதோடு இவர்களிடம் கேட்கலாமா, இவங்க கிட்ட கேட்க வேண்டாமா, இவங்க கேட்டா எப்படி நடந்துப்பாங்க, இவங்க கிட்ட போனா அது கிடைக்குமா என்ற யோசித்து அந்த அறிவோடு சென்று யாசகம் பெறுவதல் என்பதுதான் சிறப்பானது. அதாவது கொடுக்கிறவர்களை பற்றியும் சொல்லுகிறது, வாங்குகிறவர்களை பற்றியும் இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது. அதான் இந்த பாடல். நம்மாலே ஆவர் நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மால் ஆம் ஆக்கம் இலர் என்று தம்மை மருண்ட மனத்தர். இப்படி மருண்ட மனமுடையவர்களுக்கு பின்னாடி போகாதீர்கள். தாமும் தெருண்ட அறிவினவர், தமக்கும் ஒரு தெளிந்த அறிவு இருக்கிறது என்பதனால யாசகம் கேட்பவர்களும் இப்படிப்பட்ட செருக்கு உடையவர்கள். இந்த மருண்ட மனம் என்றால் இங்க செருக்கு, தன்கிட்டதான் இருக்கு, தன்னாலதான் முடியும் என்று செருக்கோடு இருப்பவர்களிடம் சென்று யாசிக்காதீர்கள். ஏற்கனவே யாசகம் கேட்கிற கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு, அதோட இப்படி அவமானப்பட வேண்டும் என்கிற கஷ்டமும் சேர்ந்துக்க வேண்டாம். அதனால இப்படிப்பட்டவர்களிடம் போய் யாசகம் கேட்காதீர்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, அடுத்தது அடுத்த பாட்டும் அழகான பாட்டு. இழித்தக்க செய்து ஒருவன் ஆற உணவின் பழித்தக்க செய்யான் பசித்தல் தவறோ விழித்து இமைக்கும் மாத்திரை அன்றோ ஒருவன் அழித்து பிறக்கும் பிறப்பு. என்ன ஆயிட போகுது இப்படி பழியோடு? சரி, ஒருவேளை அப்படி போய் மருண்ட மனத்தார் பின் சென்று ஒருவன் தேர்ந்த அறிவில்லாதவனாக போய் கேட்டுறான் அப்படின்னா, பெரிய அவமானப்படுகிறான் அப்படின்னா, அப்ப அப்படி அவமானப்படுறவனை பார்த்து இந்த பாட்டு சொல்லுது. கொஞ்சம் கண்டினியூஷன் வச்சுக்கலாம். இழித்தக்க செய்து ஒருவன் ஆற உணவின், இழிவான செயல்களை செய்து பசியாறும்படியாக அந்த உணவை புசிப்பதை விட பழித்தக்க செய்யான் பசித்தல் தவறோ, பழி வரக்கூடிய காரியங்களை செய்யாமல்
பசித்திருந்தே வாழ்வது. எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, ஒரு வேற ஏதாவது வழி நிச்சயம் கிடைக்க போகுது. அப்படி இருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஒண்ணும் தவறே கிடையாது. காரணம், இந்த உலகத்துல இமைக்கிற நொடிக்குள்ள இமை மூடுற அந்த மாத்திரை நொடிக்குள்ள ஒருவன் பிறந்து ஒரு வேற ஒரு பிறவி அடைஞ்சிட முடியும். அதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதாவது நீங்க இறந்து போறதை பத்தி கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல பிறக்கிறதும் இறக்குறதும் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. கண்ணை மூடி அப்படி கண்ணை சிமிட்டினீங்கன்னா இறப்பு வந்து, கண்ணை சிமிட்டி இறப்பு வந்ததுன்னா அந்த கண்ணை சிமிட்டுற நேரத்துலயே அடுத்த பிறப்பு வந்துடும். சோ ஏதாவது ஒரு பிறவி அடுத்து வரதான் போகுது. ஐயோ, இந்த இந்த வாழ்க்கையை நான் விட்டுருவேனா அப்படி என்று நீங்க யோசிச்சீங்களா, உங்களுக்கு நிச்சயமா இன்னொரு பிறப்பு உண்டு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால இந்த உலகத்தினுடைய இயல்பு இப்படி இருக்கும் பொழுது பழி தரக்கூடிய செயல்களை செய்து அந்த யாசகத்தை கேட்டு வயிறார உண்டு வாழ்வதை விட இறந்து போறது மேல்தானே. அது ஒன்றும் தவறு இல்லையே. காரணம், இறந்து போனா ஒண்ணும் பிறக்காம இருக்க போறது இல்ல. இறந்து போனா கண் நொடிக்குள்ள அடுத்த பிறவி வரதான் போகுது. இந்த பாட்டு ரொம்ப அழகா, கடைசி 2 வரி ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, ரைமிங்கா இருக்கு. விழித்து இமைக்கும் மாத்திரை அன்றோ, விழித்து இமைக்கும். அப்படி கண்ணை திறந்து அப்படி கண்ணை மூடி அந்த ஒரு சிமிட்டு, கண் சிமிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த மாத்திரை, அது ஒரு எழுத்து குறிலுக்கான மாத்திரை ஒன்று இல்லையா, அது கண் சிமிட்டி அப்படி தரக்கு மூடுறது. அந்த 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 மாத்திரை அளவுக்குள்ளேயே ஒருவன் இறந்து பிறந்து விட முடியும். ஒருத்தர் இறந்து போன உடனே அந்த உயிர் வேற இடத்துல போய் பிறந்திருக்க போகுது. அதனால நீங்க ஒன்னும் வாழ்க்கை இல்லாம போச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பிறவி நிச்சயம் இருக்குதான் போகுது அடுத்ததுல. அதனால இழித்தக்க செய்து ஒருவன் ஆற உணவின், இழிமையான செயல்களை செய்து, இழிவு தரக்கூடிய செயல்கள். இங்க அவன் எதுவும் செய்யல, இங்க இரவச்சம் தான் பேசுது. அதாவது ரொம்ப அவமானப்பட்டு போய் ஒருத்தரிட போய் யாசிச்சு அப்படி சாப்பிட்டு உயிர் வாழணுமா? எதுக்கு? அப்படி என்ன போனா திரும்பி போனா இந்த பிறவி போனா என்ன, திரும்ப இன்னொரு பிறவி வரதானே போகுது. அதனால எதுக்கு இப்படி போய் நிக்கணும்? அவமானப்பட்டு இன்னொருத்தர் வாசல்ல போய் நின்று இப்படி இருக்க வேண்டுமா? அது தேவையில்லை அப்படிங்கிறது இறங்குபவர்களை, அதாவது இரவு நோக்கி போகிறவர்களை பார்த்து இந்த பாடல் கேட்பதாக அமைகிறது. இழித்தக்க செய்து ஒருவன் ஆற உணவின், பழித்தக்க செய்யான் பசித்தல் தவறோ. பழி தரக்கூடிய காரியங்களை செய்யாமல் பசித்திருந்து வாழ்தல் என்பது தவறானதாக ஆகிவிடுமா? ஒண்ணும் கிடையாது இல்லையா. இந்த பழி வரப்போறது இல்ல. அந்த பசிய பொறுப்பது அவனுக்கு பொறுக்க முடியும்னா பொறுத்துக்கிறதா நல்லது. இப்படி போய் அவமானப்பட்டு வாழறத விட. என்ன காரணம் அப்படின்னா, விழித்து இமைக்கும் மாத்திரை அன்றோ. அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த பிறவி போய் அடுத்த பிறவி வந்துடும் இல்லையா. ஒருவன் அழித்து பிறக்கும் பிறப்பு, ஒருவன் அழிந்து இன்னொருவனாக அவன் பிறக்கக்கூடிய கண நேரத்துக்குள்ள, அந்த க்ஷண நேரத்துக்குள்ள அது நடந்துடும். அதனால ரொம்ப நம்ம வாழ்க்கை போயிடுமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்தினுடைய இயல்பு அதுதான். அதனால பழி வரக்கூடிய காரியங்களை செய்து அல்லது பிறருடைய அவமானத்துக்கு ஆட்பட்டு அப்படி தன்னுடைய வயிற்றை வளர்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதோட பசியோடவே இருக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படியும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். யாரிடம் போய் நீங்க கேட்கணும் அப்படின்னா, அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 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 அதிகாரம் யாசகம் கேட்பவர்களுடைய நிலைமையை சொல்வதோடு யாருக்கிட்ட போய் யாசகம் கேட்கணும் அப்படிங்கறதையும் திரும்ப திரும்ப சொல்லுது. ஏனென்றால் சிலரிடம் போனீர்கள் என்றால் பல தடவை நடக்க வைப்பாங்க, கடைசியில வரைக்கும் கொடுக்க மாட்டான், கடைசியில ஏதாவது போனா போதும்னு தூக்கி போடுவான். அப்படி இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் இழுக்கடிச்சு செய்வாங்க. சில பேர் முடியும்னுவாங்க, கடைசி நேரத்தை கையை விரிச்சிருவாங்க. நம்ம ஏற்கனவே பல பாடல்கள் இப்படி பார்த்திருக்கோம். புறநானூர்ல கூட ஒரு அழகான பாட்டு இருக்கு, கொல்லுவது ஒல்லும் என்றலும் அப்படின்னு ஒரு பாட்டு. முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு, அதோட நான் அடுத்த வேலைக்கு போயிடுறேன். இங்க நின்றுட்டே இருந்து காலம் தாழ்த்தி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பரிதவிப்போட இருக்க முடியாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாலடியார்லயும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தது. எது முடியுமோ அது முடியறத சொல்லுங்க, முடியாதத முடியாதுன்னு சொல்லிடுங்க. ரொம்ப சரியா இருந்தது. அப்போ போய் கேட்கிற, அப்படி கொடுக்கறவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவமானப்படுத்தி கொடுக்க கூடாது. அவனே ஏற்கனவே அவனுடைய மனதளவுல அவமானப்பட்டுதான் வரான் இங்க வாங்குவதற்கு. அப்போ அவனுடைய முகம் பார்த்து அவனை மகிழ்ச்சி அடைய செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களிடம்தான் போய் வாங்கணும். அப்போ கொடுக்கிறவனுடைய இயல்பும் அப்படி இருக்கணும் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. இல்லாமை கந்து இரவு தெளிந்து, இரவு துணிந்து ஒருவர் செல்லாரும் அல்லர் சிறுநெறி புல்லா அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டல்லால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல். பசியோட வரான் அப்படின்னா
அவன் முகத்தை பார்த்த உடனே தெரியணும் இவன் பசியோட இருக்கான் அப்படின்னு. என்ன சாப்பிட்டு 4 நாள் ஆச்சா, எத்தனை நாள் ஆச்சு, என்ன வேணுமா வேணாமா அப்படிலாம் கேட்கறத விட, நீங்க பசியோட இருக்கீங்க, உள்ள வாங்க, முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா பிறகுலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரு உன்னை அரவணைத்து உள்ளே கூட்டி கொண்டு போய் உணவு உண்ண தருகிறாரோ அவர்களை நோக்கி போங்க. இந்த உலகத்துல இறந்து நிற்பவர்கள் என்பவரெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. இந்த உலகம் தோன்றியதுல இருந்து அழிய போற வரைக்கும் இப்படி யாரிடமாவது சென்று உதவி என்று நிற்பவர்கள் இருக்கத்தான் போகிறார்கள். அவங்க இல்லாம எல்லாம் போக போறது கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவுதான் வளமும் செல்வமும் சேர்ந்தாலும் அது ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கும், ஒரு பக்கம் செல்வம் இல்லாமல் ஒரு சமமின்மை நிலைமை இருக்கும் அப்படின்னா கூட அப்போ யாசிப்பவர்களும் கொடுப்பவர்களும் இருந்துட்டே தான் இருக்க போறாங்க. அப்போ யார் ஒருவன் தன்னை நோக்கி வருகிறானோ அவனை முகம் மலர்ந்து உபசரித்து உள்ள வாங்க, முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்லி அழைக்கிறான் இல்லையா, அவன்கிட்ட போய் கேளுங்க. அவன் மற்ற எல்லாரிடமும் போய் அவமானப்படாதீர்கள். கேட்கறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நபர்களை தேடி சென்று அவர்களிடம் சென்று இறந்து நில்லுங்கள். அதுதான் அதாவது கொடுக்கறது வாங்குறது ரெண்டுக்குமே ஒரு அழகு இருக்கு. அந்த அந்த அழகை யாரு பரிபூர்ணமா உணர்கிறார்களோ அவங்களிடம் போய் அதை கேட்கணும். எல்லாரோடையும் போய் கேட்க கூடாது. அந்த வாங்குகிறவனை மரியாதையோடு நடத்தக்கூடிய, அந்த வாங்குறது அவ்வளவு இழிசெயல் இல்ல போல இருக்கு, நம்ம ஒண்ணு தப்பு பண்ணல அப்படிங்கிற ஒரு உயர்வை அவனுக்கு கொடுக்கக்கூடியவனிடம் தான் போய் வாங்கணும். அப்படி ஆளுங்க ரொம்ப கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஆனாலும் அப்படி போய் வாங்குங்களேன் அப்படின்னு இந்த பாட்டு ஒரு ஆலோசனைய சொல்லுது. இல்லாமை கந்தா, பொருள் இல்லாமை, இல்லாமை கந்தா, இரவு துணிந்து ஒருவர். இங்க பொருள் இல்லாமையினது வறுமையின் காரணமாக, கந்து ஆனா ஏதுவாக, பொருள் இல்லாமை என்னும் காரணத்தினால் அதனுடைய காரணத்தை பற்றி துணிந்து ஒருவர் சரி வேற வழியில போய் இறங்கி துணிஞ்சு போய் பிச்சை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் ஒருத்தர் செல்லாரும் அல்லர் சிறுநெறி. அப்படி போறக்கூடிய வழி எல்லாரும் ஒண்ணும் போகாத வழி ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் போன வழிதான் இல்லையா. யாரோடுமா யாசித்து இந்த வாழ்க்கையை உய்வித்து விட வேண்டும் என்கிற ஒரு வழி இருக்கிறது இல்லையா, அது யாரும் செல்லாத வழியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, புதிய வழி அது இல்லையே. இந்த உலகம் தோன்றியதுல இருந்து இது இருக்கதான் இருக்கிறது, அது இருக்கக்கூடிய வழிதான் அது. அப்படி அந்த வழியில நீங்க போனீங்க அப்படின்னா புல்லா அகம் புகுமின், உடனே உங்களை ஆற தழுவி கொண்டு, அப்படி ஒரு வழியில போய் நீங்க ஒருவனிடம் சென்று இறந்து நிற்கிறீர்கள் என்றால் உங்களை ஆற தழுவி கொண்டு அகம் புகுமின், உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டுக்குள்ள உட்காருங்க, முதல்ல உண்ணுமின் என்று சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா அடுத்ததெல்லாம் பாத்துக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு உணவு உபசரித்து உங்களை மகிழ்ந்து உபசரிக்கிற ஒருத்தனிடம் போய் நில்லுங்கள் என்பவர் மாட்டல்லால். அப்படி சொல்லாதவங்களை தவிர வேற யார்கிட்டயோ போய் நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவமானம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால இது முன்னாடி பாட்டும் அதே மாதிரிதான் இந்த பாட்டும் கிட்டத்தட்ட கொடுக்கிறவர்களுடைய இயல்பை இது சொல்லுது. இரவச்சம் அப்படின்னா கூட கொடுக்கிறவர்களுடைய இயல்பை தான் இந்த பாட்டும் அதிகப்படுத்தி சொல்லுது. அப்படி முகம் பார்த்து பசித்திருப்பான் என்பதை புரிந்து கொண்டு ஆற தழுவி உள்ள அழைத்து கொண்டு போய் உட்கார்ந்து முதல்ல சாப்பிடுங்க, அடுத்ததெல்லாம் பார்க்கலாம் என்று அதாவது அவன் கொடுக்க போறது இல்லை, அதெல்லாம் 2வது விஷயம். அவனிடம் இவன் தேடி வந்த உதவி உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அது 2ஆம் பட்சம். ஆனால் யாசிப்பவனை அவமானப்படுத்தாத அந்த உயர் குணம் இருக்கிறது இல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதனால அப்படிப்பட்டவர்களிடம் போய் சென்று முகம் காட்டுதல் என்பது இழிவு அல்லாதது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. நல்ல அழகா இருக்கு இல்லையா பாட்டு இது. இல்லாமை கந்தா இரவு துணிந்தொருவர் செல்லாரும் அல்லர் சிறுநெறி, புல்லா அகம்புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டல்லால் முகம் புகுதல் ஆற்றுவோம் மேல். இப்படிப்பட்ட உபசரிப்பவர்களுக்கு அல்லாமல் வேறு யாரிடமாவது போய் கேட்பது என்பது அறிவுடைமை ஆகுமா? இல்ல. இந்த மாதிரியான எப்படி ஊருக்கு 4 பேர் இப்படி இருப்பாங்க கண்டிப்பா. அதனால அவர்களிடம் போய் சென்று யாசியுங்கள் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு சொல்லுது. நேரிட்டாலும் அதேதான். இந்த பாட்டினுடைய பொருள் எழுதக்கூடிய விளக்க உரைக்காரர் வறுமையால் யாசிக்கும்படி நேரிட்டாலும் கண்ட இடத்து செல்லாமல் ஆதரிப்பவரிடமே செல்லுவது மேலான தன்மை. இதுவும் இந்த பாடலும் கொடுக்கிறவர்களுடைய தன்மையும் கேட்க போகிறவர்களுடைய அறிவுடைமையையும் சொல்வதாக அமைகிறது. சரி, ஓகே. அடுத்த பாட்டும் இதேதான். அதாவது தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு இது வரும் பொழுது நீங்க அப்பவும் யோசிச்சுதான் போனோம். நமக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை வந்துருச்சு,
யாரிடமோ போய் சென்று கேட்கணும் அப்படின்னா கூட அந்த கேட்கறதுலயும் ஒரு ஒரு மன நிறைவு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். அந்த மரியாதையை ரொம்ப குறைச்சிட்டு போய் கேட்கும்படியான நிலைமைக்கு இரவு, அதாவது இப்படி யாசகம் கேட்பவர்கள் தம்மை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அந்த மாதிரியான அறிவுடைமை அப்பவும் வேணும் அப்படிங்கறதுதான் அடுத்து வரக்கூடிய பாட்டு. திரு தன்னை நீப்பினும் தெய்வம் செறினும் உருத்த மனத்தோடு உயர் உள்ளின் அல்லால் அருத்தம் செறிக்கும் அறிவிலார் பின் சென்று எருத்து இறைஞ்சி நில்லாதே மேல். இது யாசிப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை. உங்களிடமிருந்து திரு நீங்கி விட்டாள், திரு தன்னை நீப்பினும். திருமகள் உங்களை விட்டு, அதனாலதானே போய் இறக்குறான் இல்லையா, இல்லைன்னா ஏன் போக்குறான்? திரு தன்னை நீப்பினும், திருமகள் உங்களை விட்டு நீங்கி விட்டாள், இப்ப செல்வம் இல்ல. தெய்வம் செறினும், தெய்வமே கைவிட்டது போன்ற ஒரு நிலைமை. எவ்வளவோ வேண்டுதல்கள் செய்தாலும் ஒண்ணு சரியா வரல, தெய்வம் அருள் கொடுக்கல. தெய்வம் கூட அந்த காலம் வந்தாதான் அருள் கொடுக்கும். அது மாதிரி நிறைய புராண கதைகள் நம்ம படிச்சிருப்போம். உனக்கு உனக்கு அருள வேண்டிய, உனக்கு அருளப்பட வேண்டியதான், உனக்கு பாத்தியதானதான் அந்த அருள் அப்படின்னா கூட அந்த அருளை தருவதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் இல்லாமல் தெய்வங்களும் அருள் அருள் கொடுக்க முடியாது. இந்த நேரத்துலதான் கொடுக்கணும்னு இருக்கும். அவனுக்கு பாத்தியதானதுதான், இந்த ஜென்மத்துல அவனுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற அருள் இருந்தாலும் கூட அதை வழங்குவதற்கென்று ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வந்தாதான், அதுதான் நேரங்காலம் கூடி வந்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்றது அப்படி சொல்ற வழக்கம் தான். அந்த நேரம் வந்தாதான் அது கிடைக்கும். அது போல இங்கே தெய்வம் செறினும், தெய்வம் உங்களை கைவிட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தாலும் கூட உருத்த மனத்தோடு உயர் உள்ளின் அல்லால், அப்படி மனசு அப்படி, அதாவது சோர்வின்றி எழுந்த மனத்தோடு அப்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா மனதுல உயர்வானவற்றை தான் எண்ண வேண்டும். எல்லாம் கைவிட்டு போன ஒரு நிலைமையில கூட இல்ல, வாழ்வதற்கு ஏதாவது ஒரு பற்றுக்கோடு கிடைச்சிடும், எப்படி நம்ம இதுல இருந்து மீண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் அப்போ இருக்கணும். இல்ல முடிஞ்சு போச்சு எல்லாமே அவ்வளவுதான், இனிமே ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரியாலாம் நினைக்க கூடாது. அப்படி நினைக்காம உயர்வினை மட்டுமே உள்ளி அருத்தம் செறிக்கும் அறிவிலார். அருத்தம் செறிக்கும் அறிவிலார் அப்படின்னா அறிவில்லாதவர்கள் யாரு அப்படின்னா பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்க கூடியவங்க. வெறும்னா சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது, அவ்வளவுதான். பணத்தை அப்படியே வாங்கி 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 உள்ள பூட்டி பூட்டி வச்சுக்கிறது, யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவர்களோட முன்னாடி போய் நீங்க நின்னீங்கன்னா என்ன ஆகும்? அவனுக்கு ஏற்கனவே பணம் சேர்க்கிற ஒரு பெரிய ஒரு மிஷன்ல இருக்கான். அவன் நிச்சயமா பணத்தை எடுத்து கொடுக்க போறது இல்ல. என்ன ஆகும், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் நின்னா என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து குனிஞ்சு அப்படி தலை குனிஞ்சு அப்படி நின்னு கேட்கும்படியான நிலைமைதான் ஒருமே ஒழிய அவன் கொடுக்க போறது இல்ல. ஏன்னா அவன் பணத்தை அவன் சேர்த்து வச்சுக்கணுங்கிற இதுல இருக்கான், அவன் கொடுக்க மாட்டான். அப்போ அதனால இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் நிக்காதீங்க. நிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. தெய்வம் உங்களை கோபித்து கொண்டதாகவும் திருமகள் உங்களை நீங்கி விட்டதாகவும் இருக்கக்கூடிய அவ்வளவு சோர்வான நிலையிலும் கூட நீங்கள் மனதில முதல்ல உறுதியை வைத்துக் கொள்ளுங்கள். இல்ல, ஏதாவது நடந்து நாம் கரையேறி விடுவோம் அப்படிங்கிற அந்த உள்ள உறுதி வேணும் முதல்ல. அதுக்கப்புறமா அந்த நேரத்துல மனசு குழம்பி போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிற அறிவில்லாதவனிடம் போய் நின்று நீங்கள் தலை குனிந்து இறந்து நிற்க கூடாது. அதுவும் முக்கியமானது. ஏன்னா பணமும் கிடைக்க போறது இல்ல, அவமானமும் கூட சேரும். அதனால இந்த ரெண்டுமே அப்போ இருக்கிற நிலைமைக்கு உதவாது. அதனால அதை செய்யாதீர்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அர்த்தம் செறிக்கும் அறிவிலார் பின் சென்று, செல்வத்தை சேர்த்து மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும், செலவழிக்க கூடாது, யாருக்கும் கொடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய அறிவில்லாதவர்கள் பின்னாடி சென்று எருத்து இறைஞ்சி நில்லாதே மேல். எருத்துனா கழுத்து, கழுத்து அப்படியே குனிஞ்சு நின்னு அப்படியே. ஏன்னா எப்பவுமே வாங்குறவங்க கொடுக்குறவங்களுக்கு மத்தியில ஒரு உடல் மொழி ஒண்ணு செயல்படும் இல்லையா? வாங்குறவங்க கொஞ்சம் குனிஞ்சு கூனி குறுகி தன்னுடைய உடலை குறுக்கி கொண்டுதான் கேட்கணும் அப்படின்னு வாங்கிக்கணும் அப்படின்னு கொடுக்குறவனு எதிர்பார்ப்பான். அப்படி என்ன கால் மேல கால் போட்டுட்டு அப்படியே பெரிய இதுவா வக்கனையா கேட்கறது அப்படிலாம் கேட்டா கொடுக்க முடியாது. மரியாதையா எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். நெடுஞ்சான் கிடையா கால்ல விழுந்து இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே கை குனிஞ்சு அப்படி கை கட்டி வாய் பொத்தி அப்படி கேட்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவன் கொடுக்க போறவன் இல்லையா? அதனால வாங்க போறவர்களே நீங்க கொஞ்சம் அப்பவும் அறிவு இழந்து விடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப கொஞ்சம் அறிவு அப்பவும் அந்த நிலைமையிலயும் கொஞ்சம் அறிவோட யோசிங்க. அப்படிப்பட்டவங்கள போய் கேட்காதீங்க. எருத்து இறைஞ்சி நில்லாதே மேல். நீங்க கழுத்து வலைப்பட்டு அப்படி போய் நிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. அதை விட நீங்கள் வாங்காமல் அந்த வறுமையில் இருப்பதே மேலானது. அதனால அந்த நேரத்திலையும், அதாவது யாசிப்பவர்களை பற்றி எவ்வளவு அக்கறையோட
யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. இதுலயும் அந்த மாதிரி திருக்குறள்லயும் இருக்கு அந்த மாதிரி. இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்ப்போம். அப்போ யாசிக்கிறவங்களை பற்றின அவ்வளவு அக்கறையோடு இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன்னா நிறைய பேர் உலகத்துல அவங்கதானே அதிகம் இல்லையா? அது ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடல்கள். நீங்க வந்து உங்ககிட்ட பணம் இல்ல, செல்வம் இல்ல, அல்லது அந்த நேரத்துக்கு உதவக்கூடிய அளவுக்கு செல்வம் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு விட்டு போயிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய மானமோ அறிவோ நல்ல தன்மைகளோ அந்த மரியாதையோ உங்களை விட்டு போயிடணுங்கிற அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். அந்த நேரத்துக்கு உதவி செய்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால நீங்க உங்களுடைய எல்லா தன்மைகளும் இழந்துடணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை அப்படிங்கறத திரும்ப திரும்ப இந்த பாடல்கள் சொல்லுகின்றன. நல்லா இருக்கு இந்த பாடல்கள் இல்லையா? சரி, அடுத்தது அப்படி கொடுக்கிறவன் இருந்தாலும் கூட போய் கேட்காம இருக்கிறது தான் நல்லது. கேட்டா கொடுப்பாங்க, அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டால் எப்படிப்பட்ட உதவிகளை கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அப்படியும் போய் வாங்காம இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து சரியான முடிவாக இருக்க முடியும். அதனால அந்த இந்த அடுத்த பாடல் அதுதான் சொல்லுது. 305வது பாடல். கரவாத தின் அன்பின் கண்ணனார் கண்ணும் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை. இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்கொலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு. 2-3 பாயிண்ட் சொல்லுது இந்த பாட்டு. கரவாத தின் அன்பின், ஒளித்து வைத்துக் கொள்ளாத. கரவாத அப்படின்னா ஒளித்து வைத்துக் கொள்ளாத. யாராவது, அதாவது இவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. இவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு ஓரளவுக்கு அவருக்கு தெரியுமா இருக்கும் இல்லையா? அப்போ என்கிட்ட இல்லையே, ஐயோ நான் இப்பதானே கொடுத்தேன், நான் இவ்வளவு பணம் அவ்வளவு செலவாயிடுச்சு, இப்ப இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லி இருக்கிற பணத்தை ஏதாவது ஒரு பல்வேறு காரணங்களை சொல்லி மறைத்து வைத்துக் கொள்வது, ஒளித்து வைத்துக் கொள்வது கரவாத. ஆனால் அப்படி ஒளித்து வைத்துக் கொள்ளாமல் இருப்பவர்கள் எல்லாம் அப்படியே டெலிபரேட்டா எடுத்து சொல்லி கொடுக்கறவங்களும் இருப்பாங்க. கரவாத தின் அன்பின், திண்மையான அன்பு, மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, ஆழ்ந்து பட்ட அன்பின் காரணமாக ஒருவர் கொடுக்கிறாரே என்று வைத்துக் கொண்டாலும் கூட அவர்கள்கிட்ட கூட போய் வாங்காம இருக்கிறதா நல்லது. தின் அன்பின் கண் அன்னார் கண்ணும் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை. அவர் அப்படிப்பட்ட, கேட்டா கிடைக்கும், ஆனா கேட்காம இருக்கிறதுதான் வாழ்க்கை. அதுதான் இந்த முதல் வரி சொல்லுது. இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்களிடம் சென்று யாசிக்காமல் இருப்பதுதான் ஒரு வாழ்க்கைக்கு அழகு. இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால். அப்படி யாராவது போய் யாசகம் நிக்கிறத பார்த்தாலே மனசு அப்படியே உருகி போகுது. ஐயோ எவ்வளவு யோசிச்சுதானே இந்த கையை நீட்டுவாங்க அவங்க இல்லையா? இப்படி ஒரு கை, அதாவது இது வந்து இந்த ரோட்ல நம்ம தினமும் பாக்குற பிச்சை எடுக்கிறவங்கள அதை பத்தி எல்லாம் பேசல இந்த பாடல்கள்லாம். அவங்க எல்லாம் வந்து அதை தொழிலாவே செய்யறவங்க. நீங்க இந்த வந்து பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு எல்லாம் எவ்வளவோ ரீஹாபிலிட்டேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் போட்டா கூட அவங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி இங்க போக மாட்டாங்க. நீங்க எத்தனையோ தடவை பார்த்திருக்கலாம், படிச்சிருக்கலாம். நம்ம அவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்பாங்க, அங்க வேலைகள் கத்துக் கொடுப்பாங்க. ஒரு மானத்தோடு வாழக்கூடிய, அவர்களுடைய உழைப்பிலேயே வாழக்கூடியவற்றையெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட செய்ய மாட்டாங்க, ஓடி இங்க வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையா உழைக்காம கிடைக்கிற இது வந்து பிச்சை. அது அதனால இது வந்து பாடல் வந்து பிச்சைக்காரர்களை பத்தி சொல்லல, யாசிப்பவர்களை பத்தி சொல்றது. யாசிப்பவர்கள்னா நல்ல நிலைமையில வாழ்ந்து திடீர்னு ஒரு உதவினால ஒருத்தர்கிட்ட போய் நிக்கக்கூடியவர்களை பத்தி தான் இந்த பாடல்கள் பேசுது. பிச்சைக்காரர்களை பற்றி நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு தொழிலாவே அதை வாக்கிப்பாங்க. அதுவாங்க இந்த சாதுக்கள் அப்படிங்கிற பேர்ல திரியக்கூடியவர்கள், இந்தவங்க எல்லாம் வந்து அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படுறது கிடையாது. கொடுக்கறது உங்களுடைய, கேட்பது என்னுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்க கிட்ட ஒரு அந்த ஒரு தெனாவட்டத்தனமும் இருக்கும். அது அந்த மாதிரி கேட்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இது வந்து நல்ல நிலைமையில இருந்து, ஆனால் ஒரு சமயத்துல யாசகம் பெற வேண்டும் என்கிற நிலைமையை அடையக்கூடியவர்களை தான் இந்த பாடல் பேசுகிறது. உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால். அப்படி யாசகம் கேட்க போகிறவர்களை பார்த்தால் மனமானது உருகி போகிறது. ஐயோ என்ன ஒரு மனசு கஷ்டத்துல போய் இவங்க நிப்பாங்க இல்லையா அப்படின்னு. அப்போ பெற்றுக்கொள்வருடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை வாங்கிக்கும் போது அவனுடைய மனசு எப்படி இருக்கும் இல்லையா? எவ்வளவு ஒரு 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 தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து இப்படி போய் நிற்க வேண்டி இருக்கிறதே அப்படிங்கிறத வந்து நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மனது உருகத்தானே செய்யும். அப்படிங்கிறதுதான் வந்து அவனுடைய மனம் எப்பாடுபடுமோ. பொருளை ஒருவர் கொடுக்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய மனம் எவ்வளவு பாடுபடும் இல்லையா அப்படிங்கிறது. அதாவது
வாங்கிக்கிறான் அப்படி சந்தோஷமா வாங்கிக்கிறாங்கிற அர்த்தம் கிடையாது. அவனுடைய மனசும் எவ்வளவு பாடுபட்டு தானே, மனசு பாடுபட்டு இந்த பொருளை இப்படி கை நீட்டி வாங்கி கொள்கிறது இல்லையா? அதை நினைக்கும் போது மனசு அப்படி உருகி போகுது. அதனால அப்படி யாராவது உங்களிடம் இரவு என்று வந்து நின்றார்கள் என்றால் அவர்களை அந்த அளவுக்கு மேல, அதாவது அப்படி வந்து நின்னு கை நீட்டுறதே துன்பம் தான். அதற்கு மேல பலபட பேசி நீ இப்படிதான் வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி முன்னாடியே செஞ்சிருக்க கூடாதா, ஆச்சா, அப்பதான் இல்லாத அறிவுரைகள் எல்லாம் வழங்குவாங்க. அப்போ ஒருவர் வந்து கேட்கிறார் என்றால் முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த உதவிதான். அவங்க என்ன உதவி கேட்கிறாங்களோ அதுதான் உதவி. முடிஞ்சா கொடுங்க, முடியலன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆனால் அப்பதான் வந்து உலகத்துல இருக்கிற அறிவுரைகள் எல்லாம் டன் டன்னா இறக்கி அவங்க மேல அவர்களை இன்னும் அவமானப்பட வைப்பது. அதனால வாங்கிக்கிறவனும் சந்தோஷமா அப்படி வாங்கிட்டு போறது இல்ல. அவனுடைய மனசு என்ன பாடுபடும் இல்லையா அப்படின்னு இந்த பாடல் அவனையும் நினைச்சு பாக்குது. வாங்கிக்கிற தருணம் கூட வந்து எவ்வளவு ஒரு சங்கடமான ஒரு தருணம் இல்லையா? அதனால வந்து கொடுக்கிறவன் இருந்தாலும் கூட அவங்ககிட்ட போய் கூடுமான வரைக்கும் வாங்காம இருங்களேன், என்ன இப்போ எப்படியாவது வாழ்க்கையை மேலே எழுப்பி விட பாருங்கள். மாறாக இப்படி கொடுக்கிறவங்க இருந்தாலும் கூட அவளிடம் சென்று இரவாத வாழ்க்கை இருக்குமானால் அதுதான் சிறந்தது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இதோட நம்ம நிறுத்திப்போம். மீதி 5 பாட்டை அடுத்த தடவை பார்க்கலாம். நன்றி.